விஜய் கட்சி ஆரம்பிச்சு நல்லா வரட்டும். தமிழ்நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாடு இது. இந்திய சாசனப்படி இந்தியாவில் 3000 அரசியல் கட்சி இருக்கு. 3000 கட்சியில சில பெரிய கட்சி இருக்கு, சில சின்ன கட்சிகள் இருக்கு. வடநாட்டில் அப்படி இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அப்படி இருக்கு. நிறைய கட்சிகள் இருக்கு. அந்த அடிப்படையில விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாம் யாரு ஆரம்பிச்சாலும் அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்வோம் என்று வருகிற போது அதற்கு யாரும் தடை பண்ண முடியாது. நாங்க அதை வரவேற்கதான் செய்வோம். விஜய் வந்தால் வரவேற்கிறோம். அது மத்திய அரசு செய்திருக்கா, மத்திய அரசு செய்யறதெல்லாம் தப்புன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு எதை சரியாக செஞ்சிருக்கு இதுவரைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் விடுங்க, விஜய் விடுங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசிலே உள்ளவர்கள், பிஜேபி அரசிலே உள்ளவர்கள் இதுவரை என்ன சரியாக செய்திருக்கிறார்? எதையுமே சரியாக செய்யாதவர்கள் இதிலும் அப்படித்தான் இருப்பார்கள். கேள்வி அதுல அவருக்கு உயர்ந்த பாதுகாப்பு மத்திய அரசே கொடுத்திருக்கு. அப்ப அவரை இயக்குறது மத்திய அரசு எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அது இல்லைங்க. மத்திய அரசு தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அத்தனை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இடியை ஏவி விட்டு, வருமான வரி ஏவி விட்டு, தேர்தலில் நிக்க விடாம பண்ணி, நிக்கிறவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி எல்லாம் பண்றது மத்திய அரசு தானே. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட ஆட்சி அரசுக்கு எல்லா வகையான இடையூறுகளையும் குறுக்கீடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே ஒரு அம்சமாக இதுவும் இருக்கிறது என்றுதான் நம்புவேனே தவிர வேற புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை.